எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். அடிக்கடி வார்த்தையை ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் லைஃப்பில். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அடிக்கடி இந்த வேர்டை சேர்த்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். அந்த 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 வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டே இருங்க. சோர்ந்து போறீங்களா? கர்த்தர் நல்லவர். சோகமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். சுறுசுறுப்பா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். எல்லாம் பரிபூர்ணமான ஒரு சூழல் இருக்கா? கர்த்தர் நல்லவர். இல்ல சூழல்லாம் ஒண்ணுமே பிடிக்கல, ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா சிச்சுவேஷன்ஸ்லாம்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமா, எல்லாம் நல்லா பிடிச்ச மாதிரி எல்லாம் சிறப்பா போதா? கர்த்தர் நல்லவர். திடீர்னு புயல் காத்து வீசுதா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடக்கட்டும் நடக்கட்டும், பார்த்துப்போம். கர்த்தர் நல்லவர். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களுக்கு எல்லா காலத்திலும், எல்லா நிலையிலேயும், எல்லா சூழ்நிலையிலேயும் அவங்களுக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். எல்லாம் நன்மையாக தான் நடக்கும். கர்த்தர் எல்லா நன்மையான காரியங்களை தான் நிறைவேற்றுவார். சரி, நல்லது. இன்னைக்கு நம்ம ஒரு சில அற்புதமான விஷயங்களை நம்ம தியானிக்க போறோம். வார்த்தையின் ஆழங்களுக்குள் நாம செல்ல போறோம். இன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில அற்புதமான சத்தியங்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் எடுத்துக்கலாமா? ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆமா, நீங்க எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி வேத புஸ்தகத்தை வச்சிருக்கீங்க நான் நம்புறேன். பைபிள் வச்சுக்கோங்க, ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க, ஒரு பேனா வச்சுக்கோங்க. ஒரு 1 hour ஃபுல்லா வேர்டுக்கு, வார்த்தைக்கு, வசனத்துக்கு ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு செலுத்துங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினே உங்களுக்குள்ள ரொம்ப ஒரு அழகான ஒரு மறுரூபங்களை எல்லாம் அது ஏற்படுத்தும். ரொம்ப அழகான மாற்றங்களை, ஆவிக்குரிய நல்ல தெய்வீக தாக்கங்களை, உன்னதமான உயர்வுகளை, வார்த்தையின் மூலம் உண்டாகக்கூடிய வெற்றிகளை உங்க லைஃப்ல அது அழகா கொண்டு வரும். சரி, ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். இது 16ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்ட ஒரு வாக்கு. சங்கீதம் 16:8. சங்கீதம் 16:8 தாவீது சொல்லிய ஒரு வாசகம், ஒரு வார்த்தை, ஒரு பாடல். அத அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு கோட் பண்றார். பேதுரு ஏன் இந்த இடத்துல தாவீதை நினைவு கூர்ந்து இதை கோட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பேதுரு ஒரு வித்தியாசமான ஒரு சூழல், ஒரு பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கார். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை யூகித்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தேவனை தனக்கு முன்பதாக வைத்த தாவீதை போக்கஸ் பண்றார். இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு சூழல்ல பேதுரு இருக்கிறார். என்ன வித்தியாசமான சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைவை பெற்ற ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்குள்ள இருக்கக்கூடிய யூதர்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய திரளான எண்ணிக்கை கடங்காத ஏராளமான
மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை, சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற, கை கொள்ளக்கூடிய யூதர்கள் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை மோசேயினுடைய நியாயப்பிரமாண சட்டதிட்டங்களுக்குள் இணைக்கப்பட்ட அந்த பெரிய கூட்டம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இந்த சாப்டர் உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய நீங்க வாசிச்சிருக்கிறது தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்டியன் ஃபெய்த்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கூட்டம் தான், ஒரு 120 பேர் இருக்காங்க. அவங்க இயேசுவை ஃபாலோ பண்றாங்க, ஜீசஸை பிலீவ் பண்றாங்க, இயேசுவை நம்புறாங்க, இயேசுக்காக வாழ தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறாரு, பரிசுத்தாவின் வல்லமையில நிரப்பப்பட்டிருக்காங்க, அந்நிய பாஷைகளை பேசுறாங்க, அந்நிய பாஷையின் அடையாளங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவ பக்தி கொண்ட ஒரு தரமான கிறிஸ்தவ ஜீவியம் செய்யக்கூடிய அந்த கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கக்கூடிய யூதர்களை இந்த பெரும் திரள் கொண்டதான மோசையின் சட்டதிட்ட நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளக்கூடிய யூதர்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்தமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியருமாகிய நாம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கக்கூடியவர்களை தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவங்கெல்லாம் அப்படியே ஆவில நிறைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அது விகற்பமா இருக்கிறது. இவருடைய துதி அவர்களுக்கு விகற்பமா இருக்கிறது. கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கிறவர்களுடைய ஆராதனை முறைமைகள், கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கிறவங்களுடைய வர்ஷிப் பேட்டர்ன், கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கிறவர்களுடைய அந்த பிலீஃப், கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கிறவர்களுடைய அந்த ஆழமான நம்பிக்கைகள், கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கிறவர்களுடைய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், அவர்களுடைய பக்தி வைராக்கியம், இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 12ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். என்னைக்குமே கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கிறவங்களை பரியாசம் பண்றதுக்கு, கிண்டல் பண்றதுக்கு, கேலி பண்றதுக்கு, அவங்கள மனமடிவுக்குள் ஆக்குறதுக்கு, அவங்களுடைய நல்ல நம்பிக்கைகளை சேதப்படுத்துறதுக்குன்னு ஒரு திரள் கூட்டம் நம்மளை எப்பவுமே சூழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, நம்ம தொழில் செய்யற இடத்துல, நம்ம வியாபாரம் பண்ற இடத்துல, நம்ம குடியிருக்கிற இடத்துல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நம்ம சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், இவங்க எல்லார் மத்தியிலும் நம்ம வாழ்றோம் பாருங்களேன். நம்ம கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க, நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே எப்பவுமே நம்மளை ஒரு விதமா கொஞ்சம் பரியாசம் பண்றதும், கிண்டல் பண்றதும், நம்ம அந்நிய பாஷைகளை பேசுறத, ஆவியில நிரம்புறத, வேத புஸ்தகத்தை கரத்துல எடுத்துட்டு போறத, நம்ம சர்ச்சுக்கு போறத, நம்ம சத்தமா பிரைஸ் பண்றத, பாட்டு பாடுறத, வர்ஷிப் பண்றத, சிலத்துல நம்ம வெள்ளை உடுத்துறோம், அந்த வெள்ளை உடுத்துறத, சில ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஜுவல்ஸ் போடுறதில்ல, அவங்க ஜுவல்ஸ் போடாம இருக்கிறத, இப்படிப்பட்ட சில ஆவிக்குரிய விசுவாச தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கைகளை பரிகசிக்கிற ஒரு கூட்டம் எப்பவுமே நம்மளை சூழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏதாவது விதத்துல அந்த கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூட்டம் நம்மளை ரொம்ப பல விதத்துல அப்படி கொஞ்சம் அப்படியே இலக்காரமா பாக்குற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. சில நேரத்துல அப்படி என்னமோ அவங்க தான் பெரிய அப்பா டக்கர்ன்ற மாதிரியும், நம்மளெல்லாம் பார்த்தா ஏதோ
5க்கும் 10க்கும் அலசடிப்பட்ட கூட்டம், அப்பத்துக்கு இறந்து திரிகிற ஒரு கூட்டம், ஏதோ அற்பமான கூட்டம், ஏதோ சாதாரணமான கூட்டம், பேதைகளப்பா, பதறுகளப்பா, பார்ப்பதற்கு பரிதாபமான கூட்டம் அப்பா, ஏதோ லபா 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 திபி லபா தபால் என்ன ஏதோ கத்திட்டு இருக்குங்கப்பா, அந்நிய பாஷைகளை பேசுதுங்கப்பா அப்படின்னு ஒரு விதமான ஒரு இலக்காரமான ஒரு பார்வை எப்பவுமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு அது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி நேரத்துல நம்ம பாதிக்கப்படுகிற சில சூழல்கள் நமக்கு வரும். ஏன், நானே சந்திச்சிருக்கிறேன் பல நேரத்துல. நான் படித்த காலத்திலேயே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பள்ளிக்கூட நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்பவே நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. என்னுடைய வாலிப பிள்ளையா நான் வாழ்ந்த அந்த நாட்களில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சு. அப்போ எனக்கு அவங்க வச்ச பேரே இயேசுநாதர் தான் வச்சாங்க. அதனால் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய 17, 18, 19வது வயசுலலாம் நான் பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறதுக்கே நான் ரொம்ப வெக்கப்படுவேன். ஏன்னா கிண்டல் பண்ணுவானுங்க பசங்கள்லாம், போடுறாரா இயேசுநாதரே, ஏன்டா எப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கும். குடும்ப ஜபம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்ப ஜபத்திலே எங்கள் அம்மாவுக்கு ஆவியானவர் அப்படியே இறங்குவார். அப்படியே குடும்ப ஜபத்தில் அப்படியே கொஞ்சம் மெய் மறந்து போயிட்டோம்னா எங்கள் அம்மா அப்படியே ஆவியில நிரம்புவாங்க பாருங்க, அந்நிய பாஷைகளை பேசி. அல்லேலூயா. நாங்களா சின்ன சின்ன பிள்ளைங்க, அப்படியே நாங்க அவ்வளோ குட்டி பிள்ளைங்கள அந்த டீனேஜ் பருவத்துலலாம் அந்நிய பாஷையெல்லாம் ரொம்ப பேச மாட்டோம். அந்த ரொம்ப சின்ன பிள்ளைங்க பாருங்களேன், அப்போ ஒரு 15 வயசுக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் கூட நான் எடுக்கல. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அம்மா அப்படியே ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் நிரம்பினாங்கன்னா நாங்களும் அப்படியே சைலண்டாக அப்படியே மறண்டு அப்படி பார்ப்போம் பாருங்களேன். மறுநாள் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பக்கத்து வீட்டிலலாம் இருப்பாங்க பாருங்க, போய் பார்த்தா அவங்க கேட்பாங்க, என்னடாச்சு நேற்று என்ன உங்கள் வீட்டில் நான் ஏதாவது சண்டை கிண்டை வந்துடுச்சா, ஓ உங்கள் அம்மா என்னென்னவோ பேசினாங்களே அப்படிலாம் அப்படி கேட்பாங்க பாருங்களேன். எங்களுக்கு ரொம்ப வெக்கமாக வரும், அப்படியே வெக்கமாக ஷையாக வரும். என்னடா அது நம்ம அந்நிய பாஷை பேசினா இவங்கெல்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே. சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பதாக எங்கள் அம்மாட்டி நான் கேட்டிருக்கேன், ஏம்மா கொஞ்சம் சத்தமாக பேசுமா, சாரி கொஞ்சம் சத்தம் கம்மியாக பேசுமா, இந்த அந்நிய பாஷை பேசும்போது ரொம்ப சத்தமாலாம் பேசாதம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கேட்குது, நீ பாட்டு லபா தீபான்னு கத்துற, நீ அந்த பாஷையை ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிற கிண்டல் பண்றான், ஒரு மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை உணர்வு எனக்குள்ளேயே. அதனால பார்த்தீங்கன்னா அநேகர் பகிரங்கமா ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கிறேன், நான் ஸ்ட்ராங்காக கிறிஸ்டியன் ஃபெய்த்தை பிலீவ் பண்ணுறேன்றது அந்த ஒரு விஷயத்தில் அநேக தேவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்ச்சில் வரும்போது அந்த கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்லா ஷவுட் பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் என்று சொல்கிறதுல அவங்க எந்த விதத்தில் வெக்கப்பட மாட்டாங்க. ஆனால் சொந்தங்கள், பந்தங்கள், மற்ற நம்பிக்கைகள் கொண்ட உறவுகள் மத்தியில் பெரிசா அதை அவங்க விளங்கி அதை ஷோ பண்றத, அதை காட்டுறத பார்த்தீங்கன்னா வெட்கப்படக்கூடியவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இப்போ இங்க அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒரு பெரும் திரளான மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய யூத கூட்டம், ஒரு சிறு கூட்டம், ஒரு 120 பேர் கொண்ட அந்நிய பாஷைகளை பேசுகிற ஒரு கூட்டம். இப்போ இந்த பெரும் திரளான கூட்டம் இந்த சின்ன கூட்டத்தை பரிகாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. அவங்க அவங்கள ஒரு மாதிரி மட்டம் தட்டி பார்க்குற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துருது பாருங்க. இப்படிப்பட்ட நிலையில்தான் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார், பேசுகிறார். அப்போ இன்னைக்கு கூட நான் சொல்றேன், என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, அந்நிய பாஷைகளை பேச, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை பறைசாற்ற, இயேசுவே ஆண்டவர் என்பதை முழங்க வெக்கமே படாதீங்க, வெக்கமே படாதீங்க. அதை நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வெக்கப்படணும்னு சொன்னா பாவம் செய்யறதுக்கு மட்டும்தான் வெக்கப்படணும், மற்றபடி வெட்கப்படுறதுக்கான ஒரு விஷயமே இது கிடையாது. ஜெபிக்கணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கேன், ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொன்னா, அவர் ஜோம் பண்ணிட்டோம், ஜோம் பண்ணுங்க சிஸ்டர்னா, ஓ அவங்க ஜோம் பண்ணிட்டோம், எங்க ஒய்ஃப் ஜோம் பண்ணுவாங்க, எங்க வீட்டுக்காரர் ஜோம் பண்ணுவாங்க. அதுல ஒரு வெக்கம், அதுல என்ன வெக்கன்னு எனக்கு தெரியல. அதுல ஒரு குச்சம், எனக்கு சரியா ஜபம் பண்ண வராது, எனக்கு சரியா பாட்டு பாட வராது,
எனக்கு ஒரு ஷையா வருது, வெக்கமா வருது. இதுல கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு? வெக்கப்படுறது என்ன இருக்கு? ஒரு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கமே படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற விஷயத்துல, ஜெபிக்கிற விஷயத்துல, பாட்டு, ஐயோ என்ன கிண்டல் பண்ணிடுவாங்களே, கிண்டல் பண்ணட்டும். பரியாசம் பண்ணுவாங்களே, பண்ணட்டும். யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி பேசினாலும், என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை எல்லா விதத்திலும் எல்லா நிலையிலும் நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், நீங்கள் கனப்படுத்துங்கள். வெட்கப்படாதீர்கள், கூச்சப்படாதீர்கள். சொந்தங்கள் இருக்கிறாங்களா, பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்படாதவங்களா கூட இருக்கட்டும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நம்பிக்கையை பகைக்கக்கூடியவர்களாக கூட இருக்கட்டும், நம்புங்க. இப்போ நான்லாம் ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்கிறேன், சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அந்நிய பாஷை பேசும்போது, என்னம்மா அப்படிலாம் இருக்கு, வெக்கமாக இருக்குமா அப்படிலாம் சொன்ன ஒரு ஆள். ஆனால் இன்னைக்கு நான் அந்நிய பாஷையை அநேகர் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை வழிநடத்துகிற ஒரு ஊழியக்காரனாகவே நான் இருக்கிறேன். அப்போ நம்ம வந்து ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம இருந்தாலும் அதை கடந்து நாம் வர வேணும். துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண, வார்த்தைகளை எடுத்து உரைக்க நம்ம ஒரு நாள் என்ன ஆகக்கூடாது? வெக்கமே படக்கூடாது. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பேதுரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த உடனே பேதுரு சொல்லுகிறார், தாவீதை இப்போ ஃபோக்கஸ் பண்றாரு. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்புகிற விஷயத்துல, ஆராதிக்கிற விஷயத்துல, தொழுது கொள்ளுகிற விஷயத்துல, அவரை பின்பற்றுகிற விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அதீத நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. வெக்க, கூச்ச, அச்ச படாம ஆவிக்குரிய விஷயத்துல தைரியமா, ஸ்ட்ராங்கா, உறுதியா அப்பாவுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்ப தாவீதே அப்படிதான் இருந்தாரு அப்படின்னு பேதுரு பிரசங்கம் பண்றார். தாவீது எப்படி இருந்தாராம்? தாவீது சொல்லுகிறாராம், அதான் 16ஆம் சங்கீதத்தை கோட் பண்றாரு பேதுரு. கர்த்தரை எப்பொழுதாவது அல்ல, எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் வெக்கப்படாம துதிக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் வெக்கப்படாம அந்நிய பாஷைகளை பேசணும்? ஒரு பெரும் திரளான கூட்டம், ஒரு மெஜாரிட்டி கூட்டம் நம்மளை பரிகாசம் பண்ணாலும், நம்மளை கிண்டல் பண்ணாலும், நம்மளை கேலி பண்ணாலும், பல விதத்துல நம்மளை தவறாக புரிந்து கொண்டாலும், தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுறதுல, ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் மத்தியில கிறிஸ்தவ நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுல ஏன் வெக்கப்படாம அதை செயல்படுத்தணும்னா, அந்த நற்செய்கைகள், அந்த ஆவிக்குரிய செயல்கள் தான் நீங்க படைத்த தேவனை ஃபோக்கஸ் பண்ணுவதற்கான நற்செயல்கள். இதெல்லாம் நீங்க செய்யும் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைச்ச தேவனை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, கர்த்தரை நீங்க நோக்குறீங்க. தாவீது என்ன செய்தாராம்? கர்த்தரை எப்பொழுதாவது அல்ல, எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவரை நான் முன்னாடி கொண்டு வரேன். அப்பா நீங்க தான் வேணும். வெக்கம் வருது, அதை முன்னாடி நான் நிறுத்தல. கூச்சம் வருது, அதை நான் முன்னாடி நிறுத்தல. பரிகாசம் பண்றவாங்களே, அதை நான் முன்னாடி நிறுத்தல. ஐயோ, நான் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கிறேன்னு சொன்னா என்ன கேலி பண்ணுவாங்களே, கிண்டல் பண்ணுவாங்களே, அதை நான் முன்னாடி கொண்டு வந்து வைக்கல. நான் எதை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன்? கிண்டல் பண்ணாலும், கேலி பண்ணாலும், பரியாசம் பண்ணாலும், சில சாதகமான சூழ்நிலைகள் அமைந்தாலும் அமையாவிட்டாலும், சில லாபங்கள், சில பெனிஃபிட்ஸ்கள் எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும், கர்த்தரை முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேன். அப்படின்னா துதிய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன், ஆராதனையை கொண்டு வந்து நிறுத்துறேன், ஜெபத்தை கொண்டு வந்து நிறுத்துறேன், அந்நிய பாஷைகளை பேசுவதை நிறுத்துறேன். அப்படி நான் நிறுத்தி அதையே நான் நோக்குகிறேன். நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்படி நோக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம்? நீங்கள் அசைக்கப்படவே முடியாது. அப்படி நோக்கி கொண்டிருக்கும் பொழுது தாவீது பெற்ற ஒரு அனுபவத்தை பேதுரு பதிவு செய்கிறார். அது என்ன? கர்த்தர் அவருடைய ரைட் ஹேண்ட் சைட்லயே இருப்பாராம். நான் சொல்லட்டுமா?
உன்னை பரிகாசம் உன்னை பாராட்டுற ஒரு மனுஷன் உன்னை பாராட்டணும், ஒரு மனுஷன் பாராட்டணும் என்றதுக்காக பரிசுத்தரை அவமதித்து விடாதீர்கள், மறுதலித்து விடாதீர்கள். பாராட்டுற மனுஷன் ஒரு நிமிஷம் பாராட்டிட்டு போயிடுவான். அவன் எல்லா விதத்திலும் உனக்கு ஆதரவா இருக்க போறதில்ல. ஆனா அவன் பாராட்டாம பரியாசம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி கர்த்தரை வெட்கப்படாம கூச்சப்படாம அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தினா, பரிசுத்த தகப்பன் பட்டா போட்டு உன் பக்கத்திலே எப்பவுமே குடிகொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதே. அவர் இருப்பாரே ஆனால் என் அன்பு பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், நீங்கள் அசைக்கப்படுவதே கிடையாது. நம்மை அசைக்கக்கூடிய அசாத்தியமான சூழ்நிலைகள் வாழ்வில் வந்து கொண்டேதான் இருக்கிறது. நம்மளை சங்கடப்படுத்துகிற விஷயம், சோதனைக்குள்ளாக்குகிற விஷயம், வேதனைப்படுத்துகிற விஷயம், உடல் உபாதைகள், மன சோர்வுகள், பொருளாதார நெருக்கடிகள், சங்கடப்படுத்தக்கூடிய மனிதர்கள், இப்படின்னு ஒவ்வொரு நாளும் பல வகையான சோதனைகள், சவால்கள் நம்ம லைஃப்ல வந்துகிட்டே தான் இருக்கு. பாருங்களேன், யாரை நம்ம சொல்லிட முடியாது. இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்களே ஆனாலும் சரி, பேசுகிற நானே ஆனாலும் சரி, ஒரு பிரச்சனை இல்லையா, சும்மா சாமையா சமத்தியா போயிட்டு இருக்கா அப்படின்னா சொல்றதுக்கு மாதிரி இல்லை. பாருங்க வாழ்க்கை சூழல் கொஞ்சம் நல்லா போகுது, அப்படியே கிராஃப் ஏறுது, அப்படியே புஷ்ன்னு அப்படியே இறங்குது. அப்புறம் கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆகுது, ஏறுது, அப்படியே இறங்குது. இப்படி ஏறி இறங்குற மாதிரி தான் வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. எப்படி இந்த இசிஜி ரிப்போர்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் காட். இசிஜி ரிப்போர்ட்ல வந்து அந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஏறும், அப்படி இறங்கும், அப்படி ஏறும், அப்படி இறங்கும். நான் சொல்லட்டுமா, அப்படி ஏறி இறங்கினாதான் நீங்க நல்லா உங்க ஹார்ட் பீட்டு எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, நீங்க நல்ல ஒரு உயிரோட்டம் உள்ள நபரா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த கிராஃப் ஏறி இறங்கல, அப்படியே வந்து அப்படியே ஒரே விதமா போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஆள் போய் சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால வந்து வாழ்க்கையில வந்து நான் எப்பவுமே அதான், நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை நான் வந்து புடிச்சுக்கிட்டேன். பாருங்களேன், நான் அதுதான் என்னுடைய பர்சனல் நான் சொல்றேன். பாருங்க, பர்சனலா ஒரு நாள் வந்து ஆண்டவரே பிரச்சனையை எடுத்து போட்டுருங்க, ஆண்டவரே சங்கடத்தை மாத்தி போட்டுருங்க ஆண்டவரே, இப்படிலாம் நான் ஜெபம் பண்றதே கிடையாது. ஆண்டவரே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, இவங்க இப்படி பண்றாங்க ஆண்டவரே, அவங்க அப்படி பண்றாங்க ஆண்டவரே, இப்படிலாம் இவங்களை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, இவங்களை மாத்தி போட்டுருங்க ஆண்டவரே, இந்த நிலையை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்றதும் கிடையாது. அப்படி நான் ஜெபிக்கிறதே கிடையாது. நான் என்ன ஜெபம் பண்றேன்னா, எத்தனை எதிர்க்கிற மனிதர்கள் வந்தாலும், எத்தனை பகைக்கிற மனிதர்கள் வந்தாலும், எத்தனை வித்தியாசமான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை பேரிடர்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அத்தனையும் சகித்துக் கொள்ள, அத்தனையும் மேற்கொள்ளுகிற, அத்தனையும் ஜெயித்துக் கொள்ளுகிற ஒரு வெற்றிகரமான உறுதியான மனதையும் வலிமையான இருதயத்தையும் எல்லாவற்றையும் சரியாக கையாளக்கூடிய மனப்பக்குவத்தையும் தாரும் ஆண்டவரே. சூப்பர்ல, உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் அப்படி ஜெபிக்கிறதுனால. ஏன்னா நீங்க இன்னைக்கு சொல்லலாம், ஆண்டவரே அதை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, மாத்தி போட்டுருங்க ஆண்டவரே, சரி பண்றங்க ஆண்டவரே, இது பண்றங்க ஆண்டவரே. இன்னைக்கு சரியாகும் பாருங்களேன், நாளைக்கு போய் சிக்கிப்பீங்க. ஃபேமிலில இருந்து எஸ்கேப் ஆவீங்க, ஆபீஸ்ல போய் சிக்கிப்போம். ஆபீஸ்ல போயிட்டு அங்க போயிட்டு எடுத்து போடணும், அங்க எடுத்து போட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உறவுகளுக்குள்ள போய் சிக்கிப்போம், இல்ல ஸ்கூல்ல போய் சிக்கிப்போம், இல்ல காலேஜ்ல போய் சிக்கிப்போம், எங்கேயாச்சும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பகைக்கிறவன் பகைப்பான், பாராட்டுவான், எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. கர்த்தரை முழுமையாய் கவனிக்கிற, கவனம் செலுத்துகிற மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. அந்த ஒரு உறுதித்தன்மை உங்களுக்கு இருந்தால், வசனம் சொல்லுகிறது, படைத்த தேவன் உங்கள் பக்கத்தில் இருப்பார். நீங்க பாஷைகளை பேசும்பொழுது நான் சொல்றேன், படைத்த தேவன் உங்கள் பக்கத்தில் இருப்பாரு. நீங்க ஆராதிக்கும் பொழுது படைத்த தேவன் உங்க பக்கத்தில் இருப்பாரு. நீங்க அவரை போற்றும் பொழுது படைத்த தேவன் உங்க பக்கத்தில் இருப்பாரு. இரக்கத்தின் சிகரமாய் இருக்கக்கூடிய உயர்ந்த தேவன் உங்கள் அருகாமையில் இருப்பார். அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். பாருங்களேன், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன நிலைகள் வந்தாலும், எப்படி அந்த சங்கீதக்காரனை குறிச்சு எப்படி சொல்றாரு பாருங்க. தாவீது சொல்றத, கர்த்தரை எப்பொழுதும், எப்போ எனக்கு முன்னாடி தான் நான் வச்சிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பரிசுத்திலே இருக்கிறார். முன்னாடி தான் வைப்பேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி நான் பயணித்துக் கொண்டே. அப்போ அவரை நீங்க முன்னாடி வைப்பதற்கான ஏதுக்கள், முன்னாடி வைப்பதற்கான கருவிகள், முன்பதாக வைப்பதற்கான டூல் தான் இந்த அந்நிய பாஷைகள், ஜபங்கள், துதிகள். வெக்கப்படாம, கூச்சப்படாம எல்லா இடங்களிலும் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்றது, பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றது, பரிசுத்தமான கரங்களை
இந்த கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமாம், மாவுக்குள்ளே போட்டிங்கன்னா ஊறுகாய்க்குள்ளே போட்டிங்கன்னா பொருள் எல்லாம் கெட்டு போகிற ஒரு கை தான் இது. ஆனாலும் நீங்கள் என்னைக்கு கைகளை உயர்த்தி ப்ரைஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் கை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பரிசுத்தமான கையாக மாறிடுது, ஆசீர்வாதமான கையாக மாறிடுது. அப்படி நீங்கள் உயர்த்தி ஜெபம் பண்ண இந்த ஆவிக்குரிய ஏதுக்களை அனுதின வாழ்வில் நீங்கள் அபியாசப்படுத்தும் பொழுது என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணுக்கு புலப்படாத கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமை உங்கள் பக்கத்தில் பிரவாகித்து வருகிறது. அந்த வல்லமையின் ஆற்றல் உங்கள் சார்பில் உங்களுக்காக இருக்கும் பொழுது அசைக்கப்படவே மாட்டீங்க. 1000 ஆபத்துகள் வரலாம், உறுதியா இருப்பீங்க. எதிர்ப்புகள் வரலாம், உறுதியா இருப்பீங்க. நெருக்கங்கள் வரலாம், வலிமையா இருப்பீங்க. சங்கடங்கள் வரலாம், அடுத்தடுத்த அபார வளர்ச்சி அடைவீங்க. எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைகள் வரலாம், ஆனால் நீங்க பாதிக்கப்படவே மாட்டீங்க. அதைதான் சங்கீதக்காரன் மிக வலிமையாக உறுதிப்படுத்துறார். நான் முன்னாடி வச்சிருக்கிறேன்பா. எப்படி? சிலையாக வைத்திருக்கிறீர்களா, சிற்பமாக வைத்திருக்கிறீர்களா, உருவமாக வைத்திருக்கிறீர்களா? ஆஹா, நான் சிலையாகவும் வைக்கவில்லை, சிற்பமாகவும் வைக்கவில்லை, நான் ஒரு உருவத்திலும் வைக்கவில்லை. என் உயிரில் நான் அவரை வைத்திருக்கிறேன், என் உணர்வில் நான் அவரை வைத்திருக்கிறேன், என் நினைவில் நான் அவரை வைத்திருக்கிறேன், என்னுடைய அகத்தில் நான் அவரை வைத்திருக்கிறேன் என்ற ஆத்மார்த்தமான ஒரு ஃபயர். அதுதான் அன்னைக்கு சிறு கூட்டமா இருந்தாலும் பேதுரு முன்பதாக எழும்பி நின்று வைராக்கியமா பிரசங்கம் பண்றாரு. எப்படி தாவீது கர்த்தரை தனக்கு முன்பதாக வைத்தானோ அதுபோல நாங்கள் கர்த்தரை எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறீர்கள், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை, நாங்கள் உறுதியானவர்களாய் நாங்கள் இருப்போம். ஒரு மனுஷன் வெயிட் லிஃப்டர், அதாவது வெயிட்டை பளு தூக்கி அப்படி வெயிட்டை அப்படி தூக்குவார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் போட்டியின் தேதி அறிவிக்கப்படுகிறது. அந்த போட்டியின் நாளில் அவர் வந்து குறிப்பிட்ட எடையை பளுவை வந்து அவர் தூக்கி காட்டணும். என்ன தெரியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாரான்னு தெரியல, வெயிட் கூடிடுச்சு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட பாடி வந்து அந்த குறிப்பிட்ட வெயிட் தான் இருக்கணும், அதுக்கு மேல அதிகமாக கூடாது. அந்த குறிப்பிட்ட அவருடைய வெயிட் இருந்தால் தான் குறிப்பிட்ட அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியும், தூக்க முடியும். அப்படி அவர் வந்து அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ண அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா